வணக்கம். நான் டி ரமேஷ் பேசுகிறேன். யூடியூப் சேனல்லேருந்து அரசியல் களம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அதிமுக 2024 தேர்தலில் அமோக வெற்றி பெறுகிறது. அதாவது 124 தொகுதியிலிருந்து 190 தொகுதி வரைக்கும் நம்ம சூப்பராக வின் பண்ணுறோம். அதனுடைய கருத்து கணிப்பு மொத்தம் வந்து 9 பேர் கொடுத்துருக்காங்க. கருத்து கணிப்பு அந்த 9 பேரும் அதிமுக தான் வின் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். அதை கொஞ்சம் பாருங்கள். மொத்தம் வந்து 9 சேனலுங்க. 9 சேனல் அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து அதிமுக உடைய கட்சிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான், ஜாலி தான். இதை வந்து என்ன நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைம்ஸ் நாவும் ஜேபிசி இவங்க வந்து சேனல் வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்தது வந்து இவங்க வந்து 147 தொகுதியில வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவே நமக்கு வந்து செம சூப்பர் தான். இது இல்லாம அடுத்தது பார்க்க போனோம்னா CNN சேனலும் ஓட் வைபவ் இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்து நமக்கு வந்து 124 தொகுதியில எட்ஜில் வின் பண்றோம். ரொம்ப முட்டி மோதி வின் பண்றோம் நம்ம. இது மொத்தம் 4 பேர் ஆச்சுங்களா. இது இல்லாம ஆல் இந்தியா சேட்டலைட் சேனல்ஸ் ஒன்று இருக்கு. அவங்க வந்து அச்சு தூள் கலக்கிட்டாங்க. ஏடிஎம்கே வந்து 190 தொகுதி ஃபுல் ஸ்வீப் அச்சு தூள் கலக்கிட்டாங்க. இது இல்லாம நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எஃப்டி பொலிட்டிக்ஸ் சொல்லிட்டு இருக்கு. அவங்க வந்து 170 கிட்ட மேல கொடுத்துருக்காங்க. அது இது இல்லாம வந்து இதெல்லாம் வந்து ஸ்பைஸ் சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று இருக்கு. அவங்க வந்து 147 ஏதோ கொடுத்துருக்காங்க. இது இல்லாம வந்து காமக்கியா சொல்லிட்டு ஒரு சேனல். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, டிஎம்கே 80, ஏடிஎம்கே 84, தாவாக்கா 90 3 பேருமே இந்த பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து தாவாக்காவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி ஆட்சி வந்தாங்கன்னா ஈஸா வின் பண்ணலாம் சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டெமாஸ் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அவங்க வந்து 149 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இவங்க மொத்தம் 9 பேருமே ஏடிஎம்கே வந்து வின் ஆகும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி. இது நான் வந்து 7 மணிக்கு வந்து நான் டிவியை பார்த்தோம்னா, தினத்தந்தி சேனலு, புதிய தலைமுறை, சன் டிவி, அந்த கலைஞர் டிவி இவங்கெல்லாம் வந்து இந்த மற்றவங்க அவங்க கொடுக்கறது, அந்த என்டிடிவிக்காரங்க கொடுக்கறது ஒரு 4 சேனல். அந்த 4 சேனல்லையும் 3 சேனல் தான் டிஎம்கே வின் பண்ணவும் கொடுத்துருக்காங்க. மீதி ஒரு சேனல் வந்து டிஎம்கே வின் பண்ணல, அது இழுப்பறியில் போதும் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் 7 மணிக்கு வந்து பார்த்தா எனக்கு பேஜாராச்சு. என்னன்னா இது இவங்க சொல்லிட்டு சரி சொன்ன டைம்ஸ் நோ சேனலை வந்து பார்த்தேன். அப்போதான் எனக்கு திருப்தியாச்சு. டைம்ஸ் நோ ஜேபிசியும் அவங்க டாப்ல தூக்கி போட்டிருக்காங்க 147 சீட்ஸ். அதுக்கப்புறம் CNN சேனல் வந்தேன். CNN சேனல் வந்தா அப்ப அவங்க வந்து 124 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நியூஸ் ஜேக்கு வந்தேன். நியூஸ் ஜேல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு திருப்தியாச்சு. அதனால அந்த ஸ்பைக் மீடியா இருக்குங்களா, அவங்க வந்து 127 கொடுத்துருந்தாங்க. அதுலயே தான் அதாவது டெமாஸ் ப்ராஜெக்ட் அதுல ஒரு 149 ஏடிஎம்கே. ஸோ இது வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது எல்லாம் வந்து உண்மையா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸா நம்ம வந்து வின் பண்ணணும்னு சொல்லி அவங்க இதெல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா, அதிமுக வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று எடப்பாடியார் தலைமையில் 2வது தடவை ஆட்சியை பிடிப்பார். இது வந்து கண்டிப்பா வந்து நான் நம்புறேன். கண்டிப்பா நடக்கும். ஏன்னா 9 சேனல் கொடுத்துருக்காங்க. டிஎம்கேக்கும் 3 சேனல் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நான் வந்து கண்டிப்பா அதை நம்புறேன். நீங்களும் நம்புங்க. வெற்றி நிச்சயம். இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து கிரெடிட் யாருக்குன்னா, இது நம்ம எடப்பாடியார் ஐயாவுக்கு தான். அவருக்கு ஒரு சல்யூட். தேங்க்யூ.